நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து நம்மோடு இணைந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்ன விஷயங்கள் எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார்? கூடுதல் விவரங்கள் என்ன விக்னேஷ்? தமிழகத்தில் 3வது முறையாக அறிவித்திருக்கக்கூடிய மின்கட்டண உயர்வுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையை பொறுத்தமட்டில் தமிழக மக்களை அனைத்து வகையிலும் வாட்டி வதைப்பதற்கென்று ஒரு ஆட்சி கடந்த 3 ஆண்டுகளாக மக்கள் விரோத ஆட்சியாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. 2011 அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மின் பற்றாக்குறையாக இருந்த தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக நாங்கள் மாற்றி காட்டினோம். தொடர்ச்சியாக 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் தமிழக மக்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் ஏமாற்றமாக கடந்த 2022ஆம் ஆண்டு தைப்பொங்கல் பரிசாக மின் கட்டணம் ஏற்றப்பட்டது. தொடர்ச்சியாக பிப்ரவரி 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு சொத்து வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு என பல்வேறு வரிகளை அடுத்தடுத்து உயர்த்தியது. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் மின்கட்டண உயர்வு என்பது ஏற்படுத்தப்பட்டது. மிக முக்கியமாக மின்சாரத்தை தொட்டால்தான் ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது என்ற வசனத்தை பேசியவாறு வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதித்ததை ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட போது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது அவர்களது ஆட்சியிலே தொடர்ச்சியாக மின் கட்டணம் என்பது அடுத்தடுத்து பல்வேறு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு வருகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடுவோம் என்று சொன்னதை இந்த கையாளாகாத அரசு நிறைவேற்றியதான் என்று மக்கள் கேட்கிறார்கள். மக்களுக்கு தேவையில்லாத வரி மற்றும் சுமைகளை தொடர்ச்சியாக இந்த அரசு என்பது ஏற்றுக்கொண்டே வருகிறது. விலைவாசி உயர்வு, வரி உயர்வு போன்றவற்றால் மக்களின் கோபம் என்பது எரிமலையாக வெடிப்பதற்கு முன்பு பொது பயன்பாட்டிற்கான மின்கட்டண உயர்வு மற்றும் விசைத்தறி சிறு தொழில் நிறுவனங்களின் வேண்டுகோளை ஏற்று மின்கட்டண உயர்வை உடனடியாக திமுக தலைமையிலான அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக வலியுறுத்தி இருக்கிறார். ஒருவேளை மின்கட்டண உயர்வை அடுத்தடுத்து திரும்ப பெறாவிட்டால் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கவும் அதிமுக சார்பில் ஒரு பக்கம் முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.